ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஏற்கனவே ஒரு மோஷன் போஸ்டர் ஸ்டைலில் வந்து பர்த்டே வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ, அது செகண்ட் பர்த்டே வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுவும் சேம் இதே ஸ்டைலில் தான். ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு நார்மலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து அதுக்கு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து தனித்தனியாக லேயர், அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனி லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை உள்ள அனிமேஷன் பண்ணுறது அதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும் பண்ணியிருக்கிறோம். தேங்க் கார்ட் ஃபைல் இருந்துச்சு, நல்லபடியாக நம்ம பேக்கப் பண்ணி எடுத்துட்டோம். அவுட்புட் ஃபைல் இது. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். எடுத்துட்டு அதில் ஒரு பிக்கு கரெக்டாக செட் ஆச்சு. இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, பக்காவாக இருந்துச்சு. போஸ் மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க, கேண்டிடாக இருக்குது. கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஷூ வந்து ஓகே. காலோட பொசிஷனும் ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து இதே மாதிரி ஸ்டூல் வச்சு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்தோம். ஸ்டூல் வந்து சைஸ் வேரியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சைஸ் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து டூல்ஸ் வச்சு, அந்த டூல் வச்சு எடுக்கும்போது ஒன் சைட் லைட்டிங் மாதிரி தான் வச்சு எடுத்தோம். எஸ், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே சேம் ஃபோட்டோ தான். இப்படி இருந்த ஃபோட்டோ தான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். மேபி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கிறோம். பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு 30% நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஷேடோஸு, லைட்டிங் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கயிறெல்லாம் இருந்துச்சு, அந்த கயிறெல்லாம் எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணி பக்காவான லைட்டிங் வச்சு கலர்ஸ் கொடுத்து, இப்போது என்ன, அந்த நம்ம எடுத்த லைட்டிங்க்கு வந்து நாம் க்ரியேட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட்டும் அதோட லைட்டிங்கும் சேர்த்து நம்ம மேட்ச் பண்ணணும். இல்லைன்னா வந்து அது கரெக்டாக மெர்ஜ் ஆகாது, சீனோட மெர்ஜ் ஆகாது அந்த ஆப்ஜெக்ட்டு. இங்கே என்னென்னா விரலெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். விரல் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இங்கே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் தனியாக மேனுவலாக பண்ணது. இந்த இடத்துல ஷூ வந்து என்னாச்சுன்னா, அந்த ஷூ நம்ம வெறும் காலில் எடுத்துருந்தோம்னா அது கரெக்டாக இருந்திருக்காது. அது இந்த ஷூ டைப்பில் வச்சதுனால தான் அதுக்கு ரெஃபரன்ஸ் எனக்கு இன்னொரு ஷூ வச்சா கூட எந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, என்ன சைஸ் வரும்னு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே, இது லேயர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. PST ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், வந்துருச்சு. இதில் வந்து 3 டைப்பாக நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி பிரிச்சுருக்கிறேன். ஒன்று வந்து சேர் வந்து நம்ம நெட்லேருந்தாலும் எடுக்கல. ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம், ஆனால் கிடைக்கல கரெக்டாக. அது அந்த அளவுக்கு இல்லை. அதனால் சேர் வந்து ஒன்றா க்ரியேட் பண்ணது தான். அப்படி இப்படி வச்சு நிறைய எலமெண்ட்டெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து ஷேடோஸ் இருந்துச்சு. அப்புறம் பையனுடைய இமேஜ், அதுக்கு அந்த 2 சேரும் அந்த பாயோட இதுவும் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஷேடோஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் தான். எஃபெக்ட்ஸ் என்ன வேலை செய்யும்னா, 2 சீனையும் மெர்ஜ் பண்ணி விட்டுரும். அழகாக அப்படியே பக்காவாக மெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா வந்து தனித்தனியாக தெரியும். அதுதான் எஃபெக்ட்ஸு. இப்போ இதில் எல்லா லேயர்ஸும் இருக்குது, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பிஜி ஆன் பண்ணிவிட்டு, அப்புறம் வால் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்று ஆன் பண்ணுறோம். இதுக்கு ஷேடோ கொடுத்துட்டோம். இந்த ஷேடோ என்னென்னா பார்க்கலாம் பின்னாடி.
இதெல்லாம் தனித்தனி எலமெண்ட்டு. அதை வச்சு ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு இமேஜாக க்ரியேட் ஆகிறதுக்கு இது டைம் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ அந்த ஷேடோ வந்தோடனே அது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இது வந்து ரெஃபரன்ஸுக்கு இங்கே ஒரு பில்லோ மாதிரி வரும். அதுக்கு ரெஃபரன்ஸுக்காக நம்ம வச்சது. அதுக்கு நம்ம அந்த PNG இமேஜஸ் எடுத்து வச்சுட்டோம். அங்கே ஒரு லயனோட இது சேம் அதே இமேஜ் தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல அது கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சு, அதனால் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மாஸ்க் எடுத்துருவோம். கரெக்டாக எல்லா இதையும் சேர்த்து மாஸ்க் போட்டுக்குவோம். லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். தனித்தனியாக இருக்கிறத வந்து இந்த சீனோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு டார்க் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டார்க்கு, அதோட ஷேடோஸ், மெயினாக அந்த சீன் வந்து மெர்ஜாக இருக்குது. அந்த சீனோட மெர்ஜாக இருக்குது. மெயின் விஷயம் என்ன பண்ணணும்னா லைட்டிங் அண்ட் ஷேடோ அது ரெண்டும் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா அந்த சீனோட அது மெர்ஜ் ஆகிக்கும். 3D ஸ்டைலில் வந்துடும். அது 3D ஸ்டைலில் வந்து இதாகிக்கும். இப்போது லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சேர் நமக்கு ரெடி. சேர் வந்து ரெடி. அதுக்கு வந்து ஹைலைட் நம்ம கொடுக்குறோம். ஹைலைட் அந்த மாதிரி ஒயிட்டில் போட்டுட்டு அதை வந்து மோட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான். ஹைலைட் ஜாஸ்தி மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே கொடுத்துருக்குறோம். நார்மலே கிடையாது, ஓவர்லே அதை கொடுக்குறதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஹைலைட். பார்த்தா அதோட லைட்டிங் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் இருக்கும். ப்ரஷ்ஷில் வந்து ஒயிட் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஓவர்லே கொடுத்தோம்னா அது லைட்டாக மாறிக்கும், ஹைலைட்டாக மாறிக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேர் ஸ்டூல். ஓகே, இப்போ சேர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பட் இது சீனோட மெர்ஜ் ஆகலை, ஏன்னா எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் சீனோட மெர்ஜ் ஆகும். இது வந்து ஷேடோ. இது வந்து அந்த இமேஜ், அந்த மெயின் பாயோட அந்த பையனோட லேயர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேடோஸ் நாங்கள் பண்ணோம். உங்களுக்கு முன்னாடியே ஆன் பண்ணி காமிக்கிற ஷேடோஸ் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஷேடோஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த மெயினோட இந்த பையனோட இதை காமிக்கிறேன். கட்டிங் போட்டு அந்த ஒர்க் பண்ண ஃபோட்டோஷூட் எடுத்த ஃபைலை வந்து கட்டிங் போட்டு ஹேரெல்லாம் இது பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேரெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர் தனியாக ஃப்ரீ ஹேர் எடுத்துட்டோம். ஓகே, ஃப்ரீ ஹேர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கு தனியாக வேறு நெட்டில் இதை எடுத்து அது ஃப்ரீ ஹேர் எடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இங்கே ஏற்கனவே இல்லை, அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் அங்கே எடுத்துருக்குறோம். இது வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கயிறில் எடுத்துட்டோம். க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கர் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம், இந்த இடத்துல மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது நான் ஏன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ட்ரெஸ் போடும்போது அதுக்கு மேலே நமக்கு அது வேணும், ஃபிங்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது க்ரியேட் பண்ணோம். இந்த இடத்துல ஸ்மூத் பண்ணிட்டோம். அந்த ஃபேஸில் இருக்கிற ஸ்மூத்து ஃபுல்லாக
தேவையில்லாத அந்த பம்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்மூத் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஷேடோஸ் டார்க் கொடுப்போம். இப்போ நான் மாஸ்கில் செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியாவுக்கு மட்டுமே நான் வந்து டார்க் கொடுத்துருக்குறேன். இதுதான் வந்து ஷேடோஸ், இந்த சைடு ஷேடோ வரும்னு சொல்லி நான் மாஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நான் வந்து கேவ்ஸில் கொஞ்சம் டார்க் பண்ணேன். அது வந்து ஷேடோவாக மாறிடுச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் லைட் எந்த சைடு வரும்னு சொல்லிவிட்டு அதுக்கு மாஸ்க் பண்ணிட்டோம். மாஸ்க் பண்ணிவிட்டு அதை வந்து கேர்வில் அப்படியே கொஞ்சம் பிரைட் பண்ணிட்டோம். பிரைட் பண்ணும்போது அது பார்த்தோம்னா அது கொஞ்சம் லைட்டிங் ஆட் ஆகிருக்கும். ஓகே, தெரிஞ்சிருக்கும் பாரு. லைட்டிங் ஓகே, மாறது உங்களுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் லிப்பு கொஞ்சம் ரெட்டாக பண்ணோம் தனியாக. அதுக்கு மட்டும் நம்ம இதில் போட்டுட்டு மோட் மட்டும் சாஃப்ட் லைட் கொடுத்துட்டோம். ரெட்டில் போட்டு சாஃப்ட் லைட் கொடுத்துட்டு 52% ஒப்பாசிட்டி வச்சுருக்குறோம். லிப்பு அடுத்தது டார்க். இது வந்து லைட், இது வந்து லைட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறது, அப்புறம் ஷேடோ ஆட் பண்ணுறது. லைட் அதே மாதிரியே தான் சேம். இது வந்து 50% கிரே வச்சுட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல லைட் வேணுமோ, எந்த இடத்துல டார்க்கு வேணுமோ, எந்த இடத்துல லைட் வேணுமோ அது வந்து 50% கிரேயில் வச்சுட்டு நம்ம மாஸ்க் போட்டு பண்ணிக்கலாம். அது வந்து ஓவர்லே கொடுத்து பண்ணுவோம். ஓவர்லேயில் போட்டு பண்ணிக்குவோம். இது லைட்டு, ஒன்று ஷேடோஸ் இருக்கும். லைட்டிங் ப்ளஸ் ஷேடோ சேர்ந்தால் தான் அந்த 3D எஃபெக்ட் வரும். சீனோட மெர்ஜ் ஆகும், இல்லைன்னா மெர்ஜ் ஆகாது. ஓகே, இப்போ இந்த ஃபுல் பாடியும் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கான லைட்டிங் ஷேடோஸ் எல்லாம் கொடுத்து தேவையில்லாத ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ பொட்டு காஜல் எல்லாமே இருக்கும், அது பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேனுவலாக அப்படியே ப்ரெஷ்ஷில் பண்ணலாம். ஸோ அது இந்த கண்ணுக்குள்ளே ரிங் மாதிரி ஒரு லைட்டிங் அது நம்ம பண்ணியிருக்கோம் மேனுவலாக. அது மோட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் லைட் மோட். அப்புறம் காஜல் அது ப்ரஷ்ஷில் போட்டுட்டு ஓவர்லே போட்டுருவோம். ப்ரஷ்ஷில் போட்டு ஓவர்லே போட்டுக்குருவோம். கண்ணுக்கு கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூ டைப். இது வந்து நம்ம ரெஃபரன்ஸில் அந்த ஏற்கனவே போட்டிருந்த ஷூவுக்கு நம்ம ரெஃபரன்ஸில் ஒரு சும்மா ஒரு கிரேடியன்ட் மாதிரி போட்டுக்கிட்டோம். அதில் நாம் அப்போது டார்க்கு ப்ளஸ் லைட்டெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3D ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு பேட்டர்னை வந்து அப்ளை பண்ணி மோட் சேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு டீசெண்டான ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துருவோம். இது வந்து மாஸ்கில் நம்ம கிரியேட் பண்ணது. மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேட்டர்னை மோடு சேஞ்ச் பண்ணி நம்ம சொல்லலாம். சேம் அதே ஒர்க் தான் எல்லாத்துக்கும். மாஸ்க் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணி அந்த சைடு காலுக்கும் அதே சேம் தான். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு அந்த துணி நம்ம அந்த கால் கிட்ட போடும்போது கை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும். தனியாக அதுக்கு நம்ம மாஸ்க் போட்டு தனியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம்.
அதுக்கு கீழே நம்ம அந்த இது போடும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஹேர் ரிங்கு கம்மல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு மாஸ்க் போட்டு தேவையில்லை. இது வந்து பிஎன்ஜி இமேஜஸ் கிடைக்காது மேக்ஸிமம். அதனால் வந்து நம்ம இமேஜ் கூட எடுத்து ஜேபிஜே கூட எடுத்துகிட்டு நம்ம பென் டூல் போட்டு கட் பண்ணி கரெக்டாக மாஸ்கில் யூஸ் பண்ணி அதை இது பண்ணிக்குவோம். இது எல்லாமே இப்போது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஜுவல்ஸும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அது வேறு ஒரு லைட்டிங்கில் எடுத்திருப்பாங்க. நாம் வேறு ஒரு லைட்டிங்கில் நம்ம உட்காந்துருக்குறோம். அது மேட்ச் ஆகாது. அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதுக்கும் நம்ம லைட்டிங் ஷேடோ கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதேமாரி வேஷ்டி அது வந்துன்னா ரெட் கலரில் வேணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ரெட் ஷேடோவிலே வந்து க்ரியேட் பண்ணி ஷேடோ ப்ளஸ் லைட்டிங் ஆட் பண்ணி அது ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுக்குவோம். மாஸ்க் போட்டால் அந்த இதுக்குள்ளே வந்துடும். இதுதான் வேட்டி. இதே சேம் ஐடியாஸ் தான் க்ரீன் கலர் வேட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது இது வந்து பிளாக்ல போட்டு ஸ்மெஜ் டூல் போட்டு நம்ம அந்த ஸ்டைலுக்கு ஆட் பண்ணிவிட்டு மோட் சேஞ்ச் பண்ணி மாஸ்க்காக மாற்றி விட்ருவோம். அந்த மாஸ்க்குள்ளே மட்டும் நம்ம பண்ண மாதிரி ஒரு இதாகும். அப்புறம் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து மோட் சேஞ்ச் பண்ணி அது எந்த மோடில் அது கரெக்டாக செட் ஆகுது அதை வச்சுட்டு மாஸ்க் போட்டு விட்டுருவோம். கரெக்டாக ஃபிட் ஆகி இப்போ நாம் நினச்ச ஓரளவுக்கான ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இந்த பார்டர்ஸ்க்கு சேம் ஒரு எல்லோ கலர் கோல்டு கலரில் வர மாதிரி லைட்டிங் ஷேடோ ப்ளஸ் டிஃப்யூஸ் கலர் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். இது 30% ரிசல்ட் தான். இதுக்கு இன்னும் நம்ம டைம் கொடுத்துருந்தோம்னா இன்னும் பார்டர்ஸ்க்கு கிளாத்துக்கு அந்த பம்பு அந்த 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 டெக்ஸ்சரு அதெல்லாம் வந்து பக்காவாக நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ ஆட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும். இது மெயின் என்னென்னா இப்போது இதில் வந்து ஏஐ இல்லை. மேபி அந்த டைமில் ஏஐ இருந்திருக்குமோ என்னென்னு தெரியல. 2022 அப்போ ஏஐ நான் யூஸ் பண்ணலை. ஏஐ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டாக. அதனால் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எனக்கு அந்த டைம் எனக்கு இந்த ரிசல்ட் வேணும்னு நம்ம பண்ணித்தான் நான் ஒன்று ப்ரோ. சேம் இது இந்த க்ரீன் கலர் இதுக்கும் வந்து அந்த ரெட் கலரில் பண்ண மாதிரியே தான். அதனால் வந்து நான் அவ்வளோ லேயர்ஸ் யூஸ் பண்ணல. க்ரீன் கலரில் இதுக்கு வந்து ஒரே லேயரை நான் வச்சு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதுக்கு ஷேடோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த கை கிட்ட ஷேடோ வேணும்னு சொல்லி ஷேடோ ஆட் பண்ணியிருக்கிறோம். கைக்கிட்ட ஷேடோ ஆட் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் மாஸ்க் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் அந்த ஷேடோஸ் எல்லாம். பூநூல் இதுவும் அதே மாதிரி ப்ரஷ்ஷில் போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எம்போஸ்டு அது பண்ணோம். அது தனியாக பண்ணது இருக்குது. பூநூல் தனியாக பண்ணது இருக்குது. அதுலேயே அதே மாதிரி லைட்டிங் டார்க் எல்லாம் போட்டு அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுத்துருவோம். அப்புறம் ஜுவல்ஸ்க்கு அதே மாதிரியே தான். அது வந்து நமக்கு ஜுவல்ஸுக்கு தான் டைம் நிறைய எடுத்துச்சு. ஏன்னா வந்து அந்த அதே ஷேப்புக்கு அதே ஏங்கிளுக்கு நமக்கு வந்து ஒரு ஜுவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தேடி எடுக்கிற மாதிரி ஆச்சு. அதில் ஒவ்வொன்றும் செட் ஆகாது. ஒவ்வொன்றும் இமேஜாக பிஎன்ஜியாக இருக்காது, ஜேபிஜேவாக இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம். இது எக்ஸ்ட்ரா காஜல் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி பிளாக்ல அதே மாதிரியே போட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டோம். ஓகே, அடுத்தது சால். நெட்டில் ஒரு கிளாத் மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு போட்டுக்கிட்டோம். இது வந்து பெயிண்ட் பண்ணது தான், சும்மா மேனுவலாக ப்ரெஸ்ஸில் பெயிண்ட் பண்ணது. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. மேபி அந்த எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணால் அது கரெக்டாக மெர்ஜ் ஆகிடும். ஆமாம். அடுத்தது வால்.
இந்த வாலுக்கு அது பென் டூல் போட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மெர்ஜ் பண்ணி அதுக்கு லைட்டிங் ஷேடோ கொடுத்தா அது ஒரு 3D ஸ்டைலில் வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள். ஷேடோ ஜுவல்ஸோட எல்லா ஷேடோவும் தனியாக ஒரு லேயரில் கீழே போட்டு வச்சுட்டேன். ஒவ்வொரு ஜுவலுக்கு ஒவ்வொரு ட்ராப் ஷேடோ போட்டுருவோம். ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம நெட்டில் எடுக்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கு வேறு லைட்டிங் இருக்கும். நாம் வேறு லைட்டிங்கில் இருக்கிறோம். லைட்டிங் மேட்ச் பண்ணால் தான் அது மெரிச் ஆகும். அது வரைக்கும் அது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதுக்கு ட்ராப் ஷேடோ மட்டும் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு ஜுவல்ஸ்க்கும். ஷேடோ கொடுப்போம். இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டு ஒரு குழந்தைய உட்கார வச்சா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஷூட்டில். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு கம்மியான ஜுவல்ஸ் போட்டு எடுத்தால் நீட்டாக இருக்கும். இவ்வளோ போட்டு எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன். நார்மலாக எடுத்துகிட்டு ஜுவல்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம அந்த வேஷ்டி சால் கூட நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுவும் கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அது ஒரிஜினல் வந்து அது வேறு மாதிரி சுருக்காக வேறு மாதிரி இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இருக்கும் மேபி இன்னும் ஹை ரேஞ்சில் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். அந்த பட்ஜெட்டுக்கு போக வேணான்னு சொல்லி மேனுவலாக பண்ணிட்டோம், டிசைன்லேயே பண்ணிட்டோம். ஓகே, லைட்டிங் இப்போது ஷேடோ ஹைலைட்டு லைட்டிங்கெலாம் ஆட் பண்ணால் அந்த ஜுவல்ஸ் வந்து ஒரு 3D ஷேப்பில் வந்துடும். இது வந்து பர்ஃபெக்டான 3D ஷேப் கிடையாது. இன்னும் டைம் எடுத்து பண்ணோன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து அதோட மைனூட்டான லைட்டிங்ஸ் எல்லாம் ஸ்பெக்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்குலர் வந்து அந்த மெட்டீரியல் மேலே லைட்டாக அந்த லைனில் விழுகும். அந்த மாதிரியெல்லாம் இன்னும் ஹைலைட்டாக கொடுத்து இன்னும் அழகாக ஷேடோஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் ஒரிஜினலாக கொண்டு வந்துருக்கலாம். ஒரு 30% ரிசல்ட்டு போதுமானது ஒரு ஃப்ரேமுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளோ பண்ண முடியல. ஓகே, இப்போ ஜுவல்ஸ் முடிஞ்சு. இப்போ அதுக்கு ஷேடோ நம்ம ஆன் பண்ணுவோம். சேர் முடிஞ்சு, அந்த பாயோட ஃபுல் செட்டப்பும் முடிஞ்சு. இப்போ ஷேடோஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த 2 ஆப்ஜெக்ட்டும் மெர்ஜ் ஆகும். அதுக்கு தான் ஷேடோ ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேடோ க்ரியேட் பண்ணோம். மெர்ஜாச்சு. ஓகே, இப்போ இன்னுமே தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணால் எல்லாம் வேறு லெவல் ஆகிடும். வேறு லெவல் மீன்ஸ் ஓரளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிசல்ட் வந்து இன்னும் கிடைக்கல. மேபி இது ஓகேன்னு நினைக்கிறேன். கலர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு கலர் பேலன்சிங்கு, விக்னிட்டி இதெல்லாம் ஆன் பண்ணுவோம். போட்டு ஃபுல்லாக இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மாஸ்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் டார்க் அண்ட் ப்ரைட்டு அதே மாதிரி கொடுத்து பக்காவாக பண்ணிக்குவோம். இமேஜ் வந்து டார்க்காக இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்காம கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதுங்க இல்லாமல் அந்த சீன் எனக்கு அப்படி வேணும்னு சொன்னால் அப்படி தான் இருக்கணும். அது ஃப்ளாட்டாக பண்ணோம்னா அது ஒரு லைட்டிங் கான்செப்டாகவே இருக்காது. அது ஒரு சினிமேட்டிக் ஃபீல் இருக்காது.
அதனால் டார்க்காக இருந்தால் டார்க்காக இருந்துச்சு. அது ஒரு சில இடங்களில் வந்து கருப்பாக தான் இருக்கும், தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டது பிளாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். அதுதான் அழகு, அந்த இமேஜுக்கு அதுதான் அழகு. அங்கேயும் எனக்கு வெளிச்சம் வேணும்னு சொல்லி நம்ம வெளிச்சம் ஆட் பண்ணோம்னாவோ பிரைட் பண்ணோம்னாவோ ஃப்யூஸ் போட்டு அது நல்லா இருக்காது. ஓகே ப்ளீஸ், நீங்கள் கேட்ட டுட்டோரியல் மேபி கிடச்சிருச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்குது. இது மேனுவலாக பண்ணது, ஏஐ இல்லை. இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ஏஐயோட ஹெல்ப்போட இன்னும் நல்லா பண்ணிக்க முடியும். மேபி டைம் இன்னும் குறைச்சிருக்கலாம், குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இந்த மாதிரி இருக்கிறோம். இந்த ரிசல்ட்டை வந்து போதுமானது, இது 30% ரிசல்ட்னாலும் இது போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ரேம் முடிச்சு இது பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.